சிவபெருமான் பக்தர்களாகிய நேர்களுக்கு என்ன வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சொல்ல போறது வந்து திருமந்திரம் தான் சொல்ல போறோம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா, ஓம் திருமூலர் சித்தரை போற்றி, ஓம் திருமூலரே சரணம். ஓகேங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா, நம்ம திருமந்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா பாடல் வந்து 13 பாயிரம் 1 கடவுள் வாழ்த்தை தான் நம்ம சொல்ல போறோம். ஓகேங்களா? சரி, கேளுங்க. பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம் பாடல் கேட்கறதுக்கு. அதனால பொறுமையா கேளுங்க. புரியலன்னா ஒரு டைம் 2 டைம் கூட கேட்டு பாருங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஓகேங்களா? மண்ணலன் தன்மலர் ரோணம் முதல் தேவர்கள் எண்ணலன் தின்ன நினைக்கிலார் ஈசனை விண்ணலன் தான் தன்னை மேல் மேலோர்ந்தார் இல்லை கண்ணலன் தெங்கும் கடந்து நின்றானே. ஓகேங்களா? இதுதான் 13வது பாடல். இப்ப பாடலோட பொருள் பார்க்கலாங்க. ஓகேங்களா? 3 உலகையும் 3 அடிகளால் அளந்த திருமால், தாமரை மலரில் அமர்ந்த பிரம்மன் முதலிய அனைத்து தேவர்களும் இன்னமும் தங்களின் எண்ணத்தால் கூட அளக்க முடியாத சதாசிவ மூர்த்தியின் பெருமையை பற்றி எண்ணாமல் முழுமையாக அறியாமல் இருக்கிறார்கள். அதாவது வந்து பாத்தீங்கன்னா, பிரம்மா இருக்காருல்ல, பிரம்மா, அதாவது திருமால் 3 அடிகளால் வந்து பாத்தீங்கன்னா அந்த உலகத்தை அளந்தவர். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தாமரை மலர்ல இருக்கிற பிரம்மா, அப்புறம் தேவர்கள், இவங்க 3 பேருமே வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமானை பத்தி முழுசா அறிய முடியாம இருக்கிறாங்க. ஓகேங்களா? அவரை பத்தி வந்து முழுசா அறியாம தான் இருக்கிறாங்க அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் விஷயமா சொல்றாங்க. அதுக்கப்புறம் அடிமுடி காணாத சதாசிவமூர்த்தியை அளந்து பார்த்தவர்கள் உருவம் இல்லை. அதாவது சிவபெருமான் வந்து பாத்தீங்கன்னா அடியை பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெருமாள் வந்து போனாரு. முடிய பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரம்மா போனாரு. ஆனா அவங்க 2 பேராலையும் காண முடியல. அப்பேற்பட்டவர் தான் சதாசிவமூர்த்தி. அதாவது பெருமாளாலையும் சரி, பிரம்மாவாலையும் சரி, தேவர்களாலும் சரி, அவங்க எவ்வளவுதான் எண்ணாலும், எவ்வளவுதான் எண்ணி பார்த்தாலும், எவ்வளவுதான் அவங்க முயற்சி செஞ்சாலும் சிவபெருமானை பத்தி முழுசா அவங்களால புரிஞ்சுக்க முடியல, இன்னமும் புரிஞ்சுக்க முடியல அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு, அடிமுடி காணாத நிலையில இருக்கிறவங்க சதாசிவமூர்த்தி அப்படிங்கிற மாதிரி பாடல்லையும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் கண் பார்க்கக்கூடிய எதையும் கடந்து அளவிட முடியாமல் அனைத்தையும் தனக்குள்ளே உள்ளடக்கியவன் நிற்கின்றான் சிவபெருமான் அப்படிங்கிறது விஷயம். அதாவது நம்ம கண்களால் பார்க்கறது மட்டும் கிடையாது, கண்ணுக்கு தெரியாம பல விஷயங்கள் புலப்படாம இருக்கிற விஷயங்களும் எல்லாத்தையுமே உள்ளடக்கியவன் தான் ஈசன். கண்ணுக்கு தெரியறதும் கண்ணுக்கு தெரியாததும் எல்லாத்தையும் உள்ளடக்கியவன் தான் சிவபெருமான் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஆக மொத்தம் இந்த பாடல்ல வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் சொல்றேன், ஏன்னா பாடல் வந்து டக்குன்னு ஒரு டைம் புரியாது, 2 டைம் சொன்னாதான் புரியும். அதுனா பெருமாளும் சரி, பிரம்மாவும் சரி, தேவர்களும் சரி, யாருமே வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமானை வந்து பாத்தீங்கன்னா, அதாவது பாத்தீங்கன்னா அவர் வந்து எவ்வளவு ட்ரை பண்ணியும் அவங்க சிவபெருமான் வந்து அந்த அளவுக்கு புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா சிவபெருமான் வந்து புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு இருக்கிறாங்க அப்படிங்கறத சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் விஷயம். அதுக்கப்புறம் அடிமுடி காணாத நிலை. பிரம்மா வந்து பாத்தீங்கன்னா தலையை பார்க்க போனாரு, சிவபெருமானோட தலையை பார்க்கலான்னு போனாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெருமாள் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து அடியை பார்க்கலான்னு போனாரு. கடைசியில அவங்க 2 பேராலையும் முடியாது. அதுதான் சதாசிவமூர்த்தி. அவர் வந்து ரெண்டு பேராலையும் முடியல. அவர் வந்து அடிமுடி காண முடியல, அடிமுடி காணாதவர் சிவபெருமான் அப்படிங்கறத சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கண்களால் பார்க்கக்கூடியதும் சரி, கண்களால் பார்க்க முடியாததும் சரி, ரெண்டுத்தையுமே உள்ளடக்கியவன் வந்து சிவபெருமான் அப்படிங்கிற பாடல் வந்து சொல்லியிருக்காங்க. பாடல் வந்து கொஞ்சம் அப்படியே பொருள் வந்து ஈஸியா தான் இருக்குது கேட்கறதுக்கு, ஆனா சொல்றதுக்கு வந்து கொஞ்சம் டஃபா தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? கண்டிப்பா வந்து சிவபெருமான் அவர்களாலும் திருமூலர் அவர்களாலும் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து நல்லபடியா போய் சேரணும். திரு திரு திருமூலரோட அவரோட காலங்களை வந்து தொற்று வணங்கிட்டு, சிவபெருமான் காலங்களையும் தொற்று வணங்கிட்டு இந்த வீடியோ முடிக்கிற நல்லபடியா போய் சேரணும்னு சொல்லிட்டு மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.